எட்டயபுரம் சந்தையில அதிகமா உங்களை பார்த்திருக்கேன். ஆமாண்ணே. நீங்க அதிகமா ஆடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா சந்தையில? அதிகமா ஆடு வாங்கி கொடுத்துட்டானே வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது ஆடு வாங்க தெரியாதவங்க, சிலவங்க ரேட்டு தெரியாதவங்க, அந்த மாதிரி ஆளை வந்து நீங்க ஆடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆடு வாங்கி அதுக்கு சந்தையில அடிக்கடி பார்த்துருக்கேன் உங்களை. எப்ப இது நம்ம ஆடு தானே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்படி நம்ம வியாபாரத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அண்ணன் தான் வாங்கிருக்காங்களா? அண்ணன் வாங்கி எந்த ஊர்ல வந்திருக்காங்க? அண்ணன் திருச்செந்தூர்ல இருந்து திருச்செந்தூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்காங்க. இப்போ 3 ஆடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நேரம் ஆடு ஆடு புளியம்போர் ஆடு. புளியம்போர் நல்ல கலர் என்ன? மக்கள் வந்து விரும்பி வாங்குற கலர் என்ன? ஆமாண்ணே. எப்படி பல்லு எப்படி மக்கள் பூரா இந்த கலர் தானே விரும்புறாங்க. பல்லு எப்படின்னு? ஏன்னா 2 பல்லு பூராமே 2 பல்லு தானே. 3 ஆடுமே 2 பல்லு தான். எப்படி ஆடு செனையா? அப்படி பூராமே சென்னை 3 சென்னை. எத்தனை மாசம் செனையா இருக்கும்ண்ணே? ஏன்னா இது 3 மாசம் சென்னையா இருக்கும். 3 மாசம் செனை. 3 புளியம்போர்ல 3 ஆடு 2 பல்லு ஆடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாண்ணே. எப்படி ரேட் என்ன ரேட்ண்ணே? ஏன்னா அவங்க 16 ரூபா சொன்னாங்க, நம்ம 14 ரூபா வாங்கி 16. அவங்க யாரு ஆட்டுக்காரங்க 16 சொன்னாங்களா? ஆமா. நீங்க வாங்கி கொடுத்தது 14 ரூபா வாங்கி 14 ரூபா வாங்கி கொடுத்துருக்கீங்க. சந்தையில வந்து இந்த மாதிரி ஆடு வேணும்னு கேட்டா நீங்க எத்தனை ஆடு வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம். சிலவங்க வந்துட்டு எப்படி ரேட்டு பேசணும் தெரியாது, எப்படி வாங்கணும்னு தெரியாது, பல்லு பார்க்க தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எப்போ வேணாலும் வரல, எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சந்தைக்கு வந்து ஆடு வாங்கணும்னா உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்.